வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்து என்ன பண்ணுவோம், ஷட்டரிங் தான். அதாவது ஃபார்ம்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் நேம்ல. நார்மலாக சைட்டில் ஷட்டரிங் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே இப்போ சப்போஸ் சைட்டில் உங்களுக்கு கொண்டு விட்டு ஷட்டரிங்கை பாடுறாங்கன்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும், எதாவது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஷட்டரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷட்டரிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஜூனியர் இன்ஜினியரோ இல்லை சைட் இன்ஜினியரோ சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுன்றதோ ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இப்போ ஒரு ஏரியா கொடுத்து அங்க போய் ஷட்டரிங் கட்டலாம் சொல்றாங்க, ஸ்லாபோ இல்ல ஃபுட்டிங்கோ பீமோ என்னவோ. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா குவாலிட்டி ஆஃப் ஷட்டரிங் மெட்டீரியல் இன்ஸ்பெக்டட் அண்ட் அப்ரூவ்ட் பிரியர் டு எக்ஸிகியூஷன். அந்த வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை யூஸ் பண்ண போற மெட்டீரியல் குவாலிட்டியை நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்களா, இல்ல குவாலிட்டி டீம் இன்ஸ்பெக்ட் பண்ணிடுச்சா, இதை யூஸ் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணீங்க பிஎம்கிட்டயோ இல்லை குவாலிட்டி டீம்கிட்டயோ. இது சின்ன சின்ன ஒர்க்கு தான் பரவாயில்ல. இதே மேஜரா இப்போ இந்த ஸ்லாப் இதெல்லாம் வந்து பண்ணும்போது சப்போஸ் பீம் பாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு வச்சுங்களேன், இதுல வந்து மெத்தட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். அதாவது என்ன மெட்டீரியல் டைப் ஆஃப் ஜாக் யூஸ் பண்ண போறீங்க, என்ன டைப் ஆஃப் ஸ்கப்போல்டிங் யூஸ் பண்ண போறீங்க, அது எவ்வளவு லோடு எடுக்கும், என்ன டெட் லோடு வரும், என்ன லைவ் லோடு வரும், அதெல்லாம் ஒரு பெரிய கால்குலேஷனா இருக்கும். அதெல்லாம் போட்டு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டே வந்து கிளைண்ட் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க போய் அந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போய் ஷட்டரிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ற பிளேவுடோ எம்எஸ் ஷீட்டோ என்னவோ ஷட்டரிங் ஆயில கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கரெக்டான ஷட்டரிங் ஆயில் யூஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த கிரீஸ் டீசல் கலந்து அடிக்கிறது, கருப்பு ஆயில் சைட்ல வேஸ்ட் ஆயில் அடிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. இந்த வேஸ்ட் ஆயிலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரீட் கூடயே அதில் இருக்கிற கெமிக்கல், அந்த காங்கிரீட் அட்மிக்சர் கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணி கரோடாகிறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதனால ஷட்டரிங் ஆயிலும் பேசிக்கா விற்பாங்க, அந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரா ரொம்ப அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. போர்டை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நீங்க என்னவோ என்ன இதுக்கு பாட்டமோ என்ன பண்ண போறீங்களோ அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் செக் டைமென்ஷன், லைன், லெவல் அண்ட் செட் அவுட் ஹேர் ஆஸ் பர் டிராயிங். இதுதான் ரொம்ப மேஜரானது. நீங்க என்ன ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் ஒர்க் பண்றீங்க, ஷட்டரிங் பண்றீங்களோ அதோட டைமென்ஷன் கரெக்டா இருக்கணும், லைன் கரெக்டா இருக்கணும், லெவல் கரெக்டா இருக்கணும் ஆஸ் பர் த டிராயிங். நீங்களே ஒன்று பண்றது, சைட்ல மேஸ்திரி சொல்லிட்டு ஒன்று பண்றது, இந்த பக்கம் ஒரு லெவலு. இப்போ ஒரு ரூம், ஒரு பில்டிங் நீங்க ஸ்லாப் அடிக்கணும்னா ஒரு ரூம்ல ஒரு லெவல் இருக்கும், இன்னொரு ரூம்ல ஒரு லெவல் இருக்கும். கேட்டால் நடுவில் பீம் இருந்தது, என்ன லெவல் சரியா மேட்ச் ஆகல, பீம் ஏறி போச்சு, காலம் இறங்கி போச்சு, காலம் ஏறி போச்சு, இதெல்லாம் வந்து மேஸ்திரி காசு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. லெவல்லாம் லெவல், என்ன டிராயிங்ல என்ன லெவல் இருக்கோ அந்த லெவல்ல கண்டிப்பா பாட்டம் பண்ணுங்க. பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சர்ஃபேஸ் 100% பியூரா வரும். இல்லைன்னா திரும்பவும் பண்ணி ரீஒர்க் பண்ற இஷ்யூல போய் நிற்பீங்க. அதாவது லெவல், லைன் இது 100% பீம் காலம் இதெல்லாம் பண்ணும்போது லைன்லாம் கரெக்டா நீங்க 100% கொடுங்க. அப்பதான் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் 5 mm பிளம்பு உள்ள வந்து நிற்கும். அது நீங்க அதுலயே 5 mm 10 mm கொடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி போகும். இது கெட்ட பேர் மேக்சிமம் சைட்டில் தான் வரும், மேஸ்திரிக்கு வரவே வராது. நின்று பார்த்தவங்க தான் 1008 கேள்வி கேட்பாங்க, நீங்க தான் பார்க்க போறீங்க. அதால இதெல்லாம் ரொம்ப மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு கண்டிப்பா செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக் ஃபார் சப்போர்ட் பிளம்ப் ஆஃப் ஒர்க். அதாவது நீங்க காலமா இருக்கட்டும், ஸ்லாபா இருக்கட்டும், என்னவோ எதுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அந்த சப்போர்ட்டை ஃபுல்லா கொடுத்துருங்க. அதாவது 2 ஜாக் வச்சுட்டு நின்றும் அவன் அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவான். அவனை வேலையை குறைக்கிறதுக்கு கார்பெண்டர் சொன்னா சொல்லுவாங்கன்னா, சார் 2 ஜாக்ல நின்று சார் அதெல்லாம் ஒண்ணு, ஆனா போடும்போது புட்டுக்கிட்டு போயிடும். அதனால சப்போர்ட் என்ன தேவையோ, இப்போ இதுவே ஒரு மேஜரா ஒரு ஸ்லாப் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மெத்தட் ஆஃப் செட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, டிசைன் கொடுத்துருப்பாங்க. அதுல என்னென்ன ஜாக் கொடுத்துருக்கு, எங்கெங்க கிரிப் சப்போர்ட் இருக்கு, எங்கெங்க ஸ்ட்ரைட் சப்போர்ட் இருக்கு, எல்லா சப்போர்ட்டுமே 100% அதுல என்ன கொடுத்துருக்கோ அது பிரகாரம் பண்ணுங்க. மேஸ்திரிகளை நம்பாதீங்க, நீங்க கூட நின்று பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அசமா நடந்துச்சுன்னா அது கெட்ட பேரு இன்ஜினியருக்கு தான், அவனுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? அதனால சப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஒர்க்ல. இப்போ நீங்க ஸ்லாப்ல அந்த சின்ன சின்ன கேப் இருக்கும், பிளேவுட் ஒழுங்கா உட்காந்துருக்காது. போர்டு இப்போ நம்ம எம்எஸ் ஷீட் போர்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ஷீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஆக்ரோஸ் ஃபேனோ இல்லை சேனலோ இது மேலே உட்கார வைக்கும் போது சும்மா 4 mm 3 mm உட்கார வைப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல காங்கிரீட் போடும்போது ஸ்லிப் ஆச்சுன்னா மொத்தமே உள்ள போய் விழுந்துருவோம். அதனால இதெல்லாம் கூட நின்று ப்ராப்பரா செக் பண்ணுங்க. சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஷட்டரிங்ல. அதுக்கப்புறம் செக் கிளீனஸ் ஆஃப் போர் ஏரியா அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர். இதுவும் ஒரு மேஜரான விஷயம். நீங்க எந்த இடத்துக்கு காங்கிரீட் போட போறீங்களோ, இதுவே ஸ்லாப் இருக்கு நான் டாப்ல பண்றேன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனா கீழே ஃபுட்டிங் பண்றீங்க இல்ல எர்த்துக்குள்ள பண்றீங்கன்னா கண்டிப்பா மண்ணு இந்த மாதிரி மழை பெஞ்சு ஸ்லஷ் வருது அந்த மாதிரிலாம் இருக்கும். காங்கிரீட் போடுறது முன்னாடியே 100% கிளீன் பண்ணிடுங்க. கிளீன் பண்ணாம போட்டீங்கன்னா
அதுவும் வந்து ஸ்ட்ரக்சருக்கு ஃபெயிலியர் தான் உண்டாகும். ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு சேர் இருக்கு, சேர்த்து மேலே கொண்டு போய் நீ காங்கிரீட் பண்ணா அது கீழே பிசிசியில் போய் உட்காராது. அந்த சேரு கீழே பிசிசி நடுவில் சேரு அப்படியே இருக்கும் ஸ்ட்ரக்சரில். பின்னால் லோடு இருக்கும்போது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அதனால் போட போகிற ஏரியாவை பக்காவாக க்ளீன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கவர், இந்த கவரை கரெக்டாக நான் சொன்ன மாதிரி அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல சிரப்ஸ்லாம் யூஸ் பண்ணி கவரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இதில் இஷ்யூ வராது. சப்போஸ் அந்த மாதிரி பண்ணலைன்னா உங்களுக்கு ஷட்டரிங் பண்ணும்போது கவர் கம்மியாச்சுன்னா அதுவுமே மேஜர் இஷ்யூ தான். சதைக்குள்ளே தான் எலும்பு இருக்கணும்னா சதைக்குள்ளே தான் இருக்கணும். சதையை ஒட்டி எலும்பு இருக்குது, சதைக்கு வெளியே எலும்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். அதால் எங்கே எலும்பு இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். எலும்பு தான் நமக்கு ஸ்டீல். ஓகேங்களா? ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த கவரை கரெக்டாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது ப்ளீஸ் செக் ஷட்டரிங் பிளேவுட் ரிப்பிட்டிஷன். நம்ம யூஸ் பண்ணுற போர்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் பிளேவுட் தான் யூஸ் பண்ணுறோம். பீமுக்கு, காலத்துக்கு, எல்லாத்துக்குமே அதை கழட்டி திரும்ப அடிச்சுட்டே போவாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் புதுசாக நீங்கள் போகிறீங்கன்னா ஒரு காலத்தை அடிக்கிறாங்கன்னா அதில் போய் நீங்கள் பிளேவுட் செக் பண்ணுங்க. இந்த பிளேவுட் எத்தனை முறை யூஸ் ஆகிருக்கு, எத்தனாவது முறை ரிப்பிட்டிஷன் பண்ணுறோம். மேக்ஸிமம் 5 டைம். அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் குட்டாக வராது. ப்ளம்பில் இருக்கும், இல்லை ஒரு மாதிரி அன்னிவனாக காட்டும், நிறைய இஷ்யூலாம் இருக்குது. சில டைமில் போடும்போதே உடஞ்சிக்கும். அந்த 5 டைமிங் மேலே ஒரு போர்டை யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரிஸ்க்கு. இதை சப்போஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்டர் ஷட்டரிங். இது வந்து ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்லிடும் போது கீழே போட்டேன். இந்த ஸ்டார்டர் இருக்குல்ல, இப்போ காரை சப்போஸ் போடுறோம், இல்லை வால் போடுறோம், டேங்க்ல எதுவாக இருந்தாலும் ஸ்டார்டருக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஷட்டரிங் போர்டு வந்து பிளேவுட் இல்லைனா MS ஆங்கிள் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் போட 100 mm 100 தான் போடுவீங்க. அது இல்லை 100 mm-னா 100 mm பிளேவோட கட் பண்ணி பேக்கப் ரன்னர் சப்போர்ட் கொடுத்து பண்ணினா நீட்டாக வரும். இந்த ரன்னர் வச்சு அடிக்கிறது, சில பேர் செங்கல் வச்சுலாம் இது போடுவாங்க, ஸ்டார்டர் போடுவாங்க. அதெல்லாம் வந்து வெரி வெரி ஒர்ஸ்ட்டு. உங்களுக்கு லைனுக்கும் வராது காலம். அதனால் ஸ்டார்டர் எப்பவுமே பிளேவுட் இல்லைனா வந்து ஸ்டீல் ஆங்கிள் யூஸ் பண்ணி பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஷட்டரிங் பண்ணும்போது, இல்லை ஃபார்ம் வந்து டெக்னிக்கல் நேமு, ஷட்டரிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டிப்ஸாக எடுத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக எடுத்துக்கிறேன், நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ பண்ணணும். வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. வாரம் 3-4 வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ.